உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில அ நடிகர் நடிகர்னே சொல்லிடலாமா? சொல்லுங்க. சிஎம் ஆயிட்டார்ல சொல்லுங்க. அ சமீபத்தில நடிகர் விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆயிட்டாரு. ஸோ அவரோட ஆட்சி பார்த்தீங்கன்னா, ஒரு அ சினிமா பாணியில ஒரு அதிரடியா போயிட்டுருக்கிற மாரி இருக்கு. நெறைய அதிரடி திட்டங்கள கொண்டு வந்துட்டுருக்காங்க. அது எப்படி போயிட்டுருக்கு, அந்த ஆட்சி குறித்து நம்ம பேசுவோம். அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, மேலும் பாரிசாலன் அவர்கள் சமீபத்தில சேது ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதற்கு பாரிசாலன் அவர்கள் டிபேட் கூப்பிட்டுருக்காப்படி. அது குறித்து நம்ம சேதுகிட்ட விரிவா பேசுவோம். சேது, தினமும் ஒரு என்ன சொல்றது? அதில கையெழுத்து போட்டாரு, காவல்துறை அப்படி பண்றாங்க. அது மாரி ஒரே இதா போயிட்டுருக்கு நியூஸா. நீங்க எப்படி பார்க்குறீங்க அந்த ஆட்சிகள? அனைவருக்கும் வணக்கம். இப்ப விஜயுடைய ஆட்சி வந்துருச்சு வெற்றிகரமா. அவருடைய ஆட்சி வந்து வழக்கம் போலவே வந்து சிறப்பா செயல்படுது. வழக்கம் போலனா சொன்னாலே எல்லாருக்கும் புரியும். அதே மாரி தான் நடக்குது அது. பதவியேற்கும் போது கூட அந்த ஆடியோ லான்ச்சா டக்குன்னு மாத்திருப்பாரு. ஸோ மக்கள்கிட்ட இப்போ என்ன சொல்லிக்கிறோன்னா, சோஷியல் மீடியாலயோ இல்லை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்லயோ காட்டுறத உடனே நம்பாதீங்க. நம்ம வந்து உண்மையா பொய்யான்றத ஆய்வு பண்ணணும். ஏன்னா நமக்கு முன்னாடி காட்டுறது வேற, பின்னாடி நடக்கிறது வேற. இப்போ விஜய் கூட இதில் அந்த ஆடியோ லான்ச்சில் என்னது அந்த பதவியேற்பில் வந்து கையை தூக்கி இது பண்ணியிருப்பார்ல, அது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். கவர்னர் வந்து தட்டி விட்டுருப்பார். ஆனால் அதை எந்த சேனல்லையும் வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. கவர்னர் வந்து விஜயை வார்ன் பண்ணியிருப்பார், இதில் உள்ளதை மட்டும் படின்ற மாதிரி. அப்போ நம்ம கண்ணு முன்னாடி காட்டுறது வந்து நம்ம உடனே நம்பிடக்கூடாது. அதுதான் இப்போ சொல்ல வருது. இப்போ வந்து விஜயுடைய அவர் வந்த நலத்திட்டங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு அதிரடி செயல்பாடுகள் சொல்கிறாங்கல்ல, அதில் வந்து இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாச்சும் ஒன்று நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ முதல் கையெழுத்து ஒன்று போட்டிருந்தாரு. முதல் கையெழுத்து பார்த்தீங்கன்னா, 200 யூனிட் மின்சாரம் இலவசம். 500 யூனிட்டுக்குள்ள பயன்படுத்துறவங்களுக்கு 200 யூனிட் மின்சாரம். அதாவது 500 யூனிட்டுக்குள்ள பயன்படுத்துகிறவங்களுக்கு 200 ஃப்ரீ. 500க்கு மேலே பயன்படுத்துகிறவங்களுக்கு என்னது? இப்போ வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 500க்கு மேலே பயன்படுத்துகிறவங்களுக்கு 100 யூனிட் வந்து ஃப்ரீயாக தான் கிடச்சிட்ருக்கு. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 500 யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்துகிறவங்களுக்கு 100 யூனிட் ஃப்ரீன்னு இருக்குல்ல, அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இன்னும் 2 மாதத்துல கேன்சல் ஆயிரும். அது வந்து அறிக்கையை விட்டுட்டாங்க. அப்போ நல்லா கவனித்து பாருங்களேன். அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க 500 யூனிட்டுக்கு உள்ளே இருக்கவங்க யூஸ் பண்ணுறாங்க தான், அதில் மாற்று கருத்து இல்லை. நிறைய மக்கள் ஏழைகள் இருக்காங்க. ஆனால் 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஆர் அப்பர் மிடில் கிளாஸ், அவங்க தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய இது வந்து இப்போ வந்து 100 யூனிட் அந்த பிடிமானம் வந்து கம்மியாக போகுது. அப்போனா என்னென்னா அவங்களுக்கான எலக்ட்ரிசிட்டி பில் வந்து அதிகமாக தான் ஆகும். இங்கே அதிகப்படுத்தி அங்கே வந்து கம்மிப்படுத்த போகிறாங்க, அவ்வளோதான். கம்மி பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம். ஒன்று இப்படியே வச்சுருக்கலாம், ஆல்ரெடி இருந்த நடைமுறையை வச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக 200 யூனிட் கம்மி பண்ணுறதுனா அது நல்ல ஒரு இதுதான், திட்டம் தான். ஆனால் இங்கேயே எடுத்துருவேன், இங்கே அதிகப்படுத்துவேன்றது அது சரியில்லை. விஜய் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் பேட்ரோல் பைக்கு வந்து இது பண்ணியிருப்பாங்க பாருங்கள், அந்த அருமையான திட்டம். அது லைனாக போலீஸ்லாம் நிற்க வச்சு பண்ணியிருப்பாங்க. சேலத்தில் பண்ணாங்க. அதை வந்து எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? சேலத்தில் ஆமாம், ஆக்சுவலாக அது பார்க்க செமையாக இருந்தது. ஏதோ 11 பைக்ஸ் ஏதோ வச்சு ஏதோ பண்ணியிருந்தாங்க. பரவாயில்லையே, அதிரடியே பயங்கரமாக பண்ணுறாங்கன்னு தான் தோணுச்சு அதை பார்த்த உடனே. அப்போனா வந்து நீங்கள் திமுக கைக்கூலி. ஏன்னா இது வந்து திமுக ஆட்சியிலேயே வந்து பண்ண வீடியோ, அது ஜனவரி மாதம் பண்ணது, அந்த இது ஓப்பன் பண்ணது. அதை வந்து அந்த கிளிப்பை எடுத்து இப்போ விஜய் பண்ணதா இவங்க வந்து சோஷியல் மீடியாவில் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு பின்னாடி இருக்கிற அந்த பிஆர் டீம் தான், இந்த ரூட் மாஃபியான்னு சொல்கிறாங்கல்ல. அவர் வெற்றி அடைய வச்சதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சோஷியல் மீடியாவில் தான். அவ்வளவு பொய்கள், அவ்வளோ எமோஷ்னல்ஸ், அவ்வளோ சொல்லி வந்து நம்ப வச்சுருப்பாங்க. அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பாருங்கள். அவங்க வந்து எல்லோரும் எம்எல்ஏஸ் வந்து பதவி ஏற்க வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து காலில் செருப்பு இல்லாமல் நடந்து வர்றாரு. எங்கையில் மகிழ்ந்து இல்லை, கார் இல்லை, அதனால் எம்எல்ஏ ஸ்பெஷல்னு சொல்கிற பேருந்தில் தான் நான் போயிட்டு வரேன். ஓகேவா? அவர் வந்து கேவி குப்பம் எம்எல்ஏ. அவர் நமக்கே வந்து பார்க்க வந்து ரொம்ப பரிதாபமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம், நிறைய எம்எல்ஏ காமிச்சிருப்பாங்கல்ல. ஆனால் இது கூட உண்மை கிடையாது, இது எல்லாமே செட்டிங்ஸ்.
கேவி குப்பம் எம்எல்ஏ அவருடைய வருமானம் கூட நம்ம போடலாம். அவர் பல ஓகே. லட்சங்களுக்கு வந்து அவர் ஓனர். அவர் வந்து ஏழையோ செருப்பு கூட வாங்க முடியாத அளவுக்குலாம் இல்லை கரெக்டா. ஆனால் அவர் ஏழை பேட்டியில் இல்லை. சொல்லியிருப்பாரு, என்கிட்ட செருப்பு இல்லை கார் இல்லைன்னு இருப்பார். அவர்கிட்ட செருப்பும் இருக்கு காரும் இருக்கு. அவர் பிரச்சாரத்தப்ப உள்ள அந்த வீடியோஸ்லாம் இருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மக்களை வந்து நம்ப வைக்கிறாங்க, பாமர மக்களும் வந்து எம்எல்ஏ ஆகலாம் அப்படின்ற மாதிரி. இவங்க யாருமே பாமர மக்கள்லாம் கிடையாது. இப்போ இன்னொருத்தர் கூட ஆட்டோ டிரைவர் எம்எல்ஏ ஆனார்னு, அது பார்த்தீங்களா அந்த நியூஸ்? ஆமா ஆமா அவரும் ஆட்டோ டிரைவர்லாம் கிடையாது. அவர்கிட்ட பெரிய காரே இருக்கு. அவரும் லட்சாதிபதி தான். அவர் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி ஆட்டோ ஓட்டினார். ஓகே. ஆனால் இப்போ என்ன பண்ணாங்க, ஆட்டோ டிரைவருக்கு பதவி அப்படின்னு சொல்லி மக்களை வந்து நம்ப வைக்கிறாங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, விஜய் வந்து எக்ஸ்போஸ் ஆவார்னு எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்கும். ஆனால் ரொம்ப சீக்கிரமே தினம் வந்து அதில் உள்ள தில்லுமுள்ளு வந்து வெளியே வந்துட்டு இருக்கு. சீக்கிரமே வந்து எக்ஸ்போஸ் ஆவார்னு நினச்சி பார்க்கல. அப்புறம் வந்து இன்னொரு திட்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எது அந்த 700 சில்லற டாஸ்மாக் வந்து அவர் 717. ஆமா 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 அதை பற்றி என்ன ஆமா நினைக்கிறீங்க? ஆமா அது நல்ல விஷயம் தானே. இப்போ டாஸ்மார்க் ஒழிக்கிறதுக்கான முதல் படின்னு வச்சுக்கலாம் இல்லையா? அது பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முந்தின ஆட்சிகள் இருந்ததுல, அது அது வந்த புதுசுலையுமே இப்படி தான் அவங்க நியூஸ் போடுவாங்க. இதுக்கு முன்னாடி டிஎம்கே வந்தப்ப, அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே வந்தப்ப மது ஒழிக்கிறேன்னு சொல்லுவாங்கள்ல. வந்த புதுசில் இந்த கோயில்களுக்கு பக்கத்தில் உள்ளதை வந்து நாங்கள் தூக்க வைக்கிறோம்னு சொல்லி, இது வந்து காமன் டெம்ப்ளேட் தான். இது வந்து ஒவ்வொரு ஆட்சியிலையுமே வந்து அந்த வந்த புதுசில் அவங்க சொல்கிற நியூஸ் தான் அது. நமக்கு வந்து ஒரு ஹைப் ஏற்றுறாங்க, விஜய் வந்து இதை பண்ணிட்டார் அதை பண்ணிட்டார். ஆனால் உண்மையிலேயே வந்து அதே டெம்ப்ளேட்டு அதே மாடலை தான் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. விஜய் இருக்கார்ல, அவர் கட்சியில் வந்து உள்ள முக்கிய புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா. அவர் வந்து அந்த லாட்ரி குரூப் தான், மாஃபியா குரூப். அதாவது யாரு, அந்த லாட்ரி மார்ட்டின்னு இருக்காங்கல்ல, அந்த ஏடிஎம்கேலயும் பாத்தீங்கன்னா பாத்திருக்கீங்களா, இப்ப ஜெயிச்சிருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. பாண்டிச்சேரியில அவருடைய இது இன்னொருத்தர் பையன். எல்லா கட்சியிலயும் வந்து இந்த மார்ட்டின்ற ஒருடைய ஆதிக்கம் வந்து இருக்கும். திருமுருகன் காந்தி இருக்கார்ல, அவரு கூடயுமே வந்து மார்ட்டினோட இன்னொரு பையன் வந்து ரொம்ப நெருக்கமான இதுல இருப்பார். அவர் சமீபத்துல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2019 2026 அவர் வந்து கொடுத்த எலக்ட்ரால் பாண்டு பார்த்தீங்கன்னா 1000 கோடிக்கு மேலே கொடுத்துருக்காரு. 1300 கோடி. எலக்ட்ரால் பாண்ட்னா என்னதுன்னா கட்சிகளுக்கு வந்து காசு கொடுக்குறது. ஓகேவா, ஃபண்டு கொடுப்பாங்கல்ல. அதில் பார்த்தீங்கன்னா பிஜேபியும் இருக்கு, டிஎம்கேயும் அவர்கிட்ட வாங்கியிருக்கு. ஓகேவா, அப்போ எல்லா கட்சிக்குமே வந்து அவங்க வந்து தொடர்பில் இருக்க முக்கிய புள்ளிகளாக இருக்காங்க. அதே போல தான் இங்கே இப்போ விஜய் இதுலையுமே பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவம் அதெல்லாம் பார்த்துருப்பீங்களா, 40 பேருக்கு வந்து 20 லட்சம் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? 41 பேருக்கு. அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா விஜய் அக்கௌண்ட்ல இருந்துலாம் போல, அது வந்து ஆதவ் அர்ஜுனா அக்கௌண்ட்ல இருந்து தான் போகும் பணம். அப்போ இங்கே மார்ட்டினோடைய அவருடைய பண இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இங்கே விஜய் கட்சியில் அதிகமாக இருக்கு. விசிகாவில் வந்து விஜய் வராருன்னு சொல்லிட்டு அந்த விசிகா கட்சி அலுவலகத்துக்கு வந்து புது சோஃபாலாம் இறக்கி வச்சிருப்பாங்க. புது சோஃபா. ஆமாம், அது கூட கமெண்ட் பண்ணாங்க, பாருங்க விஜய்க்காக இப்போ இத்தனை நாள் சோஃபா கூட இல்லாமல் அங்கே இருந்திருக்கு அப்படின்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று சிவி சண்முகம் இருக்கார்ல, அவருடைய வீட்டுக்கு விஜய் வராரு, அங்கேயும் வந்து சோஃபா வந்து இறங்குது. ஏன் அங்கேயும் சோஃபா இருக்காதா? ஓகே. அப்போ அந்த சோஃபால என்ன இருக்கு புரியுதுல? ஏன்னா ஒரு இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா இதில் பேங்க் டிரான்ஸ்ஃபரோ அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, கேஷாக தான் கொடுக்குற மாதிரி. இந்த மாதிரியான இது டீலிங்லாம் அப்படி தான் நடக்கும். அப்படி கனெக்ட் பண்ணி பாருங்கள், அப்போ சோஃபாக்குள்ளே என்ன இருக்குன்றது நம்ம கேள்வி கேட்டு தான் ஆகும். இல்லை, உண்மையாக சொல்லணும்னா இந்த சோஃபா மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காலமாக இருந்துட்டு இருக்க ஒன்று தான். ஆளும் வர்க்கம் வந்து அவங்களுடைய கருப்பு பணத்தை வந்து அதிகப்படியாக வந்து சோஃபாவில் வைக்கிறதா ரிப்போர்ட்டே இருக்கு. ஆப்பிரிக்காவில் இருக்கட்டும், இந்தியாவில் கூட வந்து ஐடி ரைட்லாம் விடுறாங்கல்ல, அதில் பார்த்தீங்கன்னா சோஃபாவில் மறைச்சு இருக்கிறதா வந்து நிறைய ரிப்போர்ட்லாம் இருக்குது. அதனால தான் நம்ம இதை வந்து சந்தேகிக்கிறோம். அது இப்போ வந்து சோஃபா ஏன்னா வந்து இறங்கணும், எனக்கு புரியாத புதிராக இருக்குது. ஓகே, சிஎம் வராரு, அதுக்கு முன்னாடி ஒரு சோஃபா கூடவா இருக்காது. அப்போ சிஎம் வராருன்னா வேற பொருள் வாங்கலாம், வேற எதுவுமே வாங்க மாட்டாங்க, சோஃபா மட்டும் வாங்குறாங்க. அப்போ அதில் என்ன இருக்குன்ற கேள்வியும் இருக்கும் நமக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா விஜய்ன்ற ஒரு பிம்பத்தை வச்சுக்கிட்டு
பின்னாடி ஆல்ரெடி என்ன அரசியல் இருந்ததோ அதையே தான் இப்போ திருப்பி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் முன்னாடி என்னதுன்னா ஒரு மாற்று வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்மளை நம்ப வைக்கிறாங்க. அதுக்கான இப்போ எக்ஸாம்பிள்ஸ் தான் இப்போ நம்ம காமிச்சதுலாம் கூட. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் வந்த உடனே வந்துட்டு எத்தனையோ போதைப் பொருட்கள் வந்துட்டு எரிச்ச மாதிரி ஒரு சொல்லியிருக்காங்க. 4000 கிலோவா அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். குட்கா வந்துட்டு பறிமுதல் பண்ணி வச்ச எல்லாத்தையும் நாங்கள் இப்போ எரிச்சிட்டோம். அதையுமே ஸ்டேட்டஸாக வச்சுருந்தாங்க நம்ம டிவிக்கு ஆட்கள். இது முன்னாடி பண்ணதா இல்லை இவங்க பிளான்டானுங்கிறது கரெக்டாக தெரியல. இல்லைண்ணா, இது முன்னாடி பண்ணது. இது வந்து ஏப்ரல் மாதத்தில் பண்ணியிருக்காங்க திமுக ஆட்சி அப்போ தான். காவல்துறை வந்து செஞ்சியில். ஓகே. ஆமாம். அப்போ அப்போ பாருங்க, ஓட்டுற வேலை தான் இப்போ இங்கே பண்ணிட்டு. அதுதான் நான் இவங்க சோஷியல் மீடியாவை எப்படி வந்து மக்களை நம்ப வைக்கிறாங்க பார்த்தீங்களா? அது யோசிக்காமல் அப்படியே செய்திகளை வந்துட்டு மக்கள்கிட்ட வந்துட்டு அதே கடத்திட்டு இருக்காங்க மாஸ் மீடியா வச்சு. இல்லை, மக்கள் வந்து ஒரு நிமிஷம் சிந்திக்க ஆரம்பித்தா போதும், அவங்க பார்க்குறது உண்மையாக பொய்யா. இப்போ தான் இணையதளம் வந்துருச்சுல, ஏமாற்றவே முடியாது. கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அது இப்போ இப்போ பொதுவாக என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னா, அரசியல் வட்டத்தில் நாம் தமிழர் டிவிக்குங்கிற மாதிரி கீழேக்காரங்க ரொம்ப ஃபைட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அது விமர்சனத்தையும் தாண்டி சாதாரண ஒரு அரசியல் விமர்சனத்தையும் தாண்டின ஒரு சண்டை மாதிரி போயிட்டு இருந்துச்சுல்ல. இன்னைக்கு போயிட்டு இந்த 2 தலைவர்கள் இப்போ விஜயும் சீமானும் கட்டி பிடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க இப்போ தலைவர்களுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை இல்லையா? ஆனால் அதே கீழே இருக்கிற தொண்டை வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் வரும்போது அவன் தான் போய் அதில் மாட்டிக்கிறான். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து ஒன்று வந்தது. என்னதுன்னா, தமிழ்நாட்டிலையும் வந்து புரட்சி வெடிக்க போகிறதா வந்து ஒரு தகவல். உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து இதை வந்து நீங்கள் தடுக்கணும் அப்படி ஒரு ரிப்போர்ட் வந்ததாக வந்து ஒரு தகவல் வந்து பரவலாக வந்தது. அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் நினைக்கிறது இப்போ நடந்து முடிஞ்ச எலெக்ஷன் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா பல கட்சி அதில் உள்ள தொண்டர்கள் வந்து ரொம்பவே வந்து விரக்தியில் இருக்காங்க. டிஎம்கேவாக இருக்கட்டும், நாம் தமிழராக இருக்கட்டும், ஒரு ஷாக் இருக்குது அவங்களுக்கு வந்து இது வந்து சாத்தியமே இல்லை அப்படின்றது மாதிரி இருக்காங்க. அது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் அப்படி தான் வெடிச்சது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலலாம் வந்து இவிஎம் அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து போலிங்கே நடக்க போகுது, திருப்பியும் வாக்கு செலுத்தவும் போகிறாங்க. ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குல்ல, இங்கேயுமே வந்து தமிழ்நாட்டில் அது இருக்குது. அதை மடைமாற்றுறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா விஜய் ஸ்டாலின், விஜய் சீமான் சந்திப்பு. நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேவுடைய ஆளுங்க, நாம் தமிழர் உள்ள ஆளுங்க வந்து இந்த தேர்தல் ரிசல்ட்டை வந்து ஏற்றுக்கவே இல்லை. எல்லாருமே வந்து இவிஎம் பற்றி பேசுகிறாங்க. இவிஎம்மில் குளறுபடி இருக்குமோன்னு சொல்லிட்டு நாம் தமிழரில் பேசுகிறாங்க, டிஎம்கேல பேசுகிறாங்க. ஆனால் நல்லா கவனித்து பாருங்கள், சீமானோ ஸ்டாலினோ பேசலை. ஏன் பேசலை? அதுவும் பாருங்கள், சீமான் வந்து நீண்ட காலமாக இவிஎம் எதிர்ப்பு பேசினவர். அவர் இந்த எலெக்ஷனில் வாய் மூடி அமைதியாக இருக்கார். 38 லட்சம் ஓட்டுனா இப்போ என்ன 19? பாதி கம்மியாயிருச்சு. அது அப்படி கம்மியாக வாய்ப்பே இல்லை. பாதிலாம் எப்படி கம்மியாகும்? அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அப்போ அவர் பேசியிருக்கணும்ல. எனக்கு இதில் சந்தேகம் இருக்குன்னு சொல்லி ஏன் சொல்லலை? அப்போ என்ன பண்ணுறாங்க, இங்கே விஜய் வராரு, காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி காமிச்சுக்கிறாங்க. தோத்த உடனே வந்து நான் விஜய் வாழ்த்துறேன்னு ட்வீட் போடுறாங்க. அப்போ அந்த தொண்டர்களுக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலாக பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. அதுக்கான ஒரு காம்ப்ரமைஸ் தான் இப்போ வந்து ஒரு விஜய் வந்து நேரில் போய் சந்திக்கிறது. அது ரெண்டும் தான். சரி, அடுத்த விடயம் பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் பாரிசாலன் கிட்ட நீங்கள் கேட்ட கேள்விகள், அதுக்கு வந்துட்டு பாரிசாலன் அவர்கள் சமீபத்தில் அவரோட அந்த வள்ளல் மீடியாவில் பேசும்போது ஒரு பதில் கொடுத்துருக்காரு. பொதுவாக அந்த பதிலில் வந்துட்டு மரியாதை இல்லாத மாதிரி பேசியிருப்பார். அது நான் பார்த்தபோது அதுவே எனக்கு ஏற்புடையதாக இல்லை. ஸோ அதுக்கு உன்னோட பதில் என்ன? அரசியல் வந்துட்டா நிறைய பேர் பேசுவாங்க. அது நம்ம எதுவும் இது பண்ண முடியாது. நம்ம கேட்ட கேள்வி என்னதுன்னா, இவ்வளோ நாள் இவிஎம் பற்றி பேசின பாரிசாலன் ஏன் இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு போஸ்ட்டு கூட இவிஎம் பற்றி போடலை, ஒரு சந்தேகம் கூட எழுப்பலையே, ஏன் இந்த கேள்வி. அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து இலுமினாட்டின்றாரு, அவர் தான் வந்து இலுமினாட்டி கைக்குலின்றாரு. அப்படி இருக்கும்போது ஏன் விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறீங்க? பொய்ய கிளப்பி விடணும் அப்படின்னு ஒருத்தன் வீடியோ போட்டிருக்காங்க, நான் பாக்குறேன். என்ன கேக்குறான் கேள்வி வந்துட்டு, இவிஎம்க்கு எதிராக பாரி ஏன் பேசவே இல்லைன்னு. எல்லா எலெக்ஷன்லயும் இவிஎத்துக்கு எதிராக நான் பேசிட்டு தான் இருக்கேன். இந்த எலெக்ஷன்ல எஸ்ஐஆர் அப்ப பேசினேன். எஸ்ஐஆர் எப்ப வந்துச்சுங்க? 1000 எந்த நூற்றாண்டுல வந்துச்சு எஸ்ஐஆர்? 18ஆம் நூற்றாண்டுல. என்ன இப்போ எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி தானே வந்துச்சு எஸ்ஐஆர். அப்ப என்ன சொல்றேன், இவிஎம் எல்லாம் வந்து மோசடின்ட்டு. இப்போ விஜய் அவர்கள் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் இவிஎம் மோசடின்னு ஏன் பேசலன்னு நான் பேசுறேன். சரி, உங்க கட்சி தலைமையில பேச வேண்டியதானே, நீங்களே ஏன் பேசல? நான் பேசல அப்படின்னா
அப்ப என்னன்னா இவிஎம் மோசடி எப்ப பேசணும்னு இருக்குல்ல, அது தேர்தலுக்கு முன்னாடி பேச வேண்டியது. தேர்தலுக்கு எல்லாம் இந்த பட்டன்ல எங்களோட சின்னத்தை பார்த்து குத்துங்க குத்துங்க குத்துங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காந்துக்கிட்டு இவிஎம் மோசடி அப்படின்னா இதெல்லாம் இரட்டை நாக்கு நிலைப்பாடு. இதை ஏன் நம்ம பண்ணணும்? தேர்தலுக்கு முன்னாடி வாங்க இவிஎம் மோசடின்னு சொல்லுங்க, தேர்தலுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் நம்பலன்னு சொல்லுங்க, தேர்தலுக்கு முன்னாடி அதுக்கான போராட்டத்தை நீங்க நடத்துங்க. எஸ்ஐஆர் தானே சொன்னேன், எஸ்ஐஆர் இதெல்லாம் வரும்பொழுது இவிஎம் மோசடி எல்லாம் இருக்கும், அதனால இந்த தேர்தலில் பேலட் சிஸ்டத்தை கொண்டு வரணும், அதுதான் நம்ம தமிழக மக்களோட உண்மையான வாக்கு உரிமையை பாதுகாக்கும் சொல்லும் பொழுது அதெல்லாம் கண்டுக்காம கடந்து போனீங்க. வேற யாராவது சொன்னாங்களா? பிரஸ் மீட் போட்டு வேற யாருங்க சொன்னா தமிழ்நாட்டுல? பிரஸ் கிளப்ல போய் பிரஸ் மீட் போட்டு எஸ்ஐஆருக்கு எதிரா, பிரஸ் கிளப்ல போயிட்டு இவிஎம்க்கு எதிரா வேற எந்த தமிழ் தேசிய ஆக்டிவிஸ்ட் போயிட்டு பேசினாங்க? ஏங்க நாங்க பேசும்போது துணை நிக்காம பேசும்போது வந்துட்டு அது கடந்து போயிடுறது. ஐயோ பாரி பேசிட்டானே ஐயோ அப்படின்னு கடந்து போயிடுறது. போராடக்கூடாது, எதுவும் பண்றது இல்ல. பண்ணலன்னு கடைசியில் இப்ப தேர்தல் முடிச்சதுக்கு அப்புறம், இப்ப தேர்தல் முடிஞ்சிருச்சு இவிஎம் மோசடினா, தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ மோசடின்னு சொன்ன என்ன பண்ண முடியும்? எதை எப்ப பேசணும்னு இருக்கு ராஜா, அதை அப்பதான் பேசணும். விமர்சிச்சோம், விமர்சனங்கள் உண்டு, இப்பவும் உண்டு. தர்க்க ரீதியாக பேசுறதுக்கு நான் எப்பவுமே தயாரு. தர்க்க ரீதியான கருத்துக்கள்ல உங்க கட்சியில இருந்து பொறுப்பாளர்கள் யார் வேணாலும் வந்து என் கூட விவாதிக்கலாம், சொல்லிட்டேன். ஆமா, ஒரு தமிழன் இப்ப இந்த அளவுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு முதல் எலெக்ஷன்லயே வந்துட்டு 27 மாதங்கள்ல ஒரு ஆட்சியை பிடிச்சிருக்காருங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஒரு பெரிய சாதனை இல்லையா ஒரு தமிழன் ஆறுது? தமிழன் ஓகே. ஈழத்துல வந்து துரோகம் பண்ண கருணா, அவர் ஒரு தமிழர். அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு இப்படி ஜெயிக்கிறாரு. முதல்ல ஆரம்பிக்கிறாரு, முதல்ல இவர் விடுவாரா? தமிழர்ன்றதுக்காக ஆதரவு தெரிவிப்பாரா பாரிசாலன்? கிடையாதுல்ல. அது தப்பு தானே. ஒருத்தர் வந்து தமிழர்ன்றதுக்காக எப்படி அது எப்படி தமிழ் தேசியமாகும்? அவர் பண்ணட்டுங்க. இப்போ பாரிசாலன் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் என்ன பண்ணுறாருன்னா தமிழ் தேசியவாதிகளை குழப்பி விடுறாரு. அதாவது விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறது அது ஒரு நல்ல தமிழ் தேசியன்ற, அது கிடையாதுல்ல. அது தமிழ் தேசியத்தை இன்னும் வளர்க்கும் அப்படிங்கிறாரு. இல்லையே, இப்போ வந்து இப்போ தமிழ் தேசியவாதிங்க பெருவாரியாக என்ன கட்சியில் இருக்காங்க? நாம் தமிழர்ல இருக்காங்க. பெருவாரியாக அதில் தானே இருக்காங்க. தலைமை சரியில்லைனாலும் அதில் தானே இருக்காங்க. ஆமாம். இப்போ அந்த கட்சியுடைய வாக்கு குறைஞ்சதா அதிகமாச்சா? பாதிக்கு குறைஞ்சிருச்சு. அதில் பெரிய பங்கு பாரிசாலனுக்கு இருக்குல்ல. அவரால் பல பேர் மேனிப்புலேட் ஆகி விஜய்க்கு நம்பி போட்டாங்கல்ல. இப்போ வந்து தமிழ் தேசியம்ன்றது என்னதுன்னா, நம்ம அந்த கொள்கைகள் தானே தமிழ் தேசியம். ஒரு தமிழனா இருந்தாலும் அந்த கொள்கையை ஃபாலோ பண்ணும்ல. கொள்கையில் இருந்தா தான் தமிழ் தேசியம். ஆமா, இவர்கிட்ட என்ன கொள்கை இருக்கு? விஜய் கிட்ட தமிழ் தேசிய கொள்கை என்ன இருக்கு? சிஎம் ஆனோன்னு எங்க போனாரு? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வெங்காயம் இதுக்கு தானே இது. ஆமா ஆமா, காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சார்ல. இன்னும் என்னென்னமோ பண்ணதான் போறாரு. அவர் சொல்லுவார், நான் ஃபர்ஸ்டே நான் அப்படிதான் என்னுடைய நிலைப்பாடு அதான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அப்போ இது தப்புன்றோம். நம்ம என்ன சொல்றோம்னா, பாரிசாலன் இப்படி சொல்லி தமிழ் தேசியவாதிகளை ஏமாற்றக்கூடாது. அதுக்காக தான் கேள்வி கேட்டிருந்தேன். அந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா பதில் வந்து என் பேரை சொல்லக்கூட அங்கே வந்து அவருக்கு ஒரு நடுக்கம். அது ஏன்னு தெரில. அதுக்கு பதிலாக வந்து என்ன நாம் தமிழர் ஐடி விங்கணும், அதுக்கப்புறம் நம்ம சங்கம் 5ஆம் தமிழ் சங்கம் அதுலேருந்து நான் பேசுகிறேன்ற மாதிரியும் சொல்கிறாரு. சரி, அவருக்கு தெரியுதோ இல்லையோ நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துருவோம். நான் வந்து இப்போ 5ஆம் தமிழ் சங்கத்தில் நான் இப்போ இல்லை, தனியாக தான் இருக்கிறேன். பல மாதங்கள் ஆயிடுச்சு நான் வெளியே வந்து. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியிலையோ நான் எந்த கட்சியிலையோ நான் இல்லை, தனியாக தான் இருக்கிறேன். ஒரு தனிச்சையான ஒரு தமிழ் தேசியவாதியாக நான் பயணிக்கிறேன். இப்போ பாரிசாலன் பார்த்தீங்கன்னா எந்த இயக்கத்தையும் சாராதவர் தான். அவரும் தன்னிச்சையாக தான் இயங்கிக்கிட்டு இருக்காரு இந்த அரசியலில். இந்த சூழ்நிலையில் உங்களை அவர் டிபேட் கூப்பிட்டுருக்காரு. பொதுவாக பாரிசாலன் வந்துட்டு எல்லாத்தையுமே டிபேட்டு கூப்பிடுறாரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீசெண்டாக வந்துட்டு இந்த வீக்கனோட இன்டர்வியூ ஒன்று போச்சு, ஒரு டிபேட் இன்டர்வியூ மாதிரி. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து டிபேட்டுக்கு வந்துட்டு கூப்பிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி தான் வந்துட்டு இப்போ உங்களையும் ஒரு டிபேட்டு கூப்பிட்ருக்கு. அப்படி வாங்க நம்ம நேரில் பேசலாம் அப்படின்னு. ஸோ இப்போ என்ன அடுத்தது என்ன, இது டிபேட் போகிறீங்களா? இல்லைண்ணா, அது வந்து எனக்கு வந்து பயமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து கமெண்ட்லாம் நானும் பார்ப்பேன். அது நிறைய பேர் சொல்லுவாங்க லாரியுடன் மோது பாரியுடன் மோதாதேவா. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதெல்லாம் பார்த்துருக்கேன். அது ஓகே. இப்போ நான் கேட்ட கேள்விக்கு, அதாவது தமிழ் தேசியவாதிகள் விஜய் ஆதரிக்கணும் அப்படின்னு அவர் வந்து அந்த நிலைப்பாடில் இருக்காரு. அது சார்ந்த கேள்விகள் நான் கேட்டிருக்கேன். அப்புறம் இவிஎம் ஏன் எதிர்த்து பேசலை அப்படின்றதையும் கேட்டிருக்கேன். கரெக்டாக? அதுக்கு வந்து நான் தயார் தான். பாரிசாலன் கூட லைவ் டிபேட் போகிறதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன்.
இடமும் நேரமும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுலேருந்து அவர் விலகிடக்கூடாது. இப்பயே சொல்லிட்டேன், டிபேட்டுக்கு நான் தயாருன்னு சொல்லியாச்சு. கண்டிப்பாக வந்து தான் ஆகும். இல்லை பொதுவாக வந்துட்டு மற்ற கட்சிகள் வந்துட்டு இவர் கூப்பிடுவார். அப்போ வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு இவர் வந்துட்டு ஒரு தனியாக இருக்கார், ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதர் தான். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை வந்துட்டு எல்லாரும் டேக் பண்ணி கேட்டே இருப்பாங்க. அந்த டிபேட் சமயத்தில் இடும்புவனம் கார்த்தி, அதே மாதிரி சாட்டை துரைமுருகன், இவர்கள் எல்லாத்தையும் டேக் பண்ணி டிபேட்டு கூப்பிட்றாருன்னு கேட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு விதத்தில் நாம் தமிழர் கட்சி எல்லாருமே வந்துட்டு இவர் அப்படியே ஒரு மாதிரி இக்னோர் பண்ணிட்டு போவாங்கன்னு வச்சுக்குவேன். எனக்கு தெரிஞ்சு அதே தப்ப இப்போ வந்துட்டு பாரிசாலன் பண்ண மாட்டாருன்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா நம்ம இப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து நம்ம கட்சி இல்லை, அதனால நான் போல, இயக்கம் இல்லை அப்படின்னு அவர் சப்பக்கட்டு கட்டினாருன்னா அதுக்குன்னே நம்ம ஒரு கட்சியை ஆரம்பிச்சிடலாம். இப்படி அவருக்காகவே கூட ஆரம்பிச்சு விட்டுருவோம். டிபேட் வந்து தான் ஆகணும். ஏன்னா அவர் தான் கூப்பிட்டுருக்காரு. அதுக்கு மரியாதையாக நானுமே வந்து டிபேட் வரேன்னு சொல்லியிருக்கேன். இதுலேருந்து பின்வாங்கிறது வந்து சரியில்லை. லைவ் டிபேட்டாகவே போயிடும். யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணட்டும். இந்த லைவ் டிபேட்டோட கான்செப்ட் என்னன்னா வந்துட்டு தமிழ் தேசியவாதிகள் ஏன் விஜயை ஆதரிக்க வேண்டும், மேலும் இப்போ நம்ம நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் இவிஎம் பற்றி ஏன் வந்துட்டு அவர் பேசல தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம். இல்லை, அதுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுத்தாரு. என்னன்னா முன்னாடியே நான் பேசிட்டேன், முன்னாடியே நான் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டேன், தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் யார் கொடுப்பா அப்படின்னு கேட்குறாரு. நமக்கு வந்து நம்ம திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, காலம் அறிதல்ன்ற ஒரு அதிகாரமே இருக்குது, பல குறள்கள் இருக்குது. கரெக்டாக எதை எப்போ பண்ணணுன்ட்டு இருக்குது. தேர்தலுக்கு முன்னாடி யாருமே வந்து கண்டுக்காத சமயத்தில் இவிஎம் பற்றி பேசுகிறதுனால தாக்கம் ஏற்படும், ஒரு சின்ன லெவலில் ஏற்படும். ஆனால் இப்போ வந்து பல பேர், பல தமிழ் தேசியவாதிகளே வந்து இவிஎம்மை புறக்கணிக்க தயாராக இருக்கிறாங்க. இந்த சமயத்தை, இந்த காலத்தை பயன்படுத்திக்குமா கூடாது? கண்டிப்பாக மக்களுக்குமே இந்த டைமில் ஒரு குழப்பம் இருக்குது. அப்போ இது சரியான நேரம் தான். நமக்கு அதான சந்தேகம் வருது. இந்த டைமில் ஒரு போஸ்ட் கூட போடலை இவிஎம் எதிர்த்து, ஒரு பதிவு கூட போடாமல் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அப்படின்றது. முன்னாடியே சொல்லிட்டேங்கிறதுக்காக இப்போ பேசக்கூடாது இருக்க என்ன? நான் அன்னைக்கு பேசினேன், இன்னைக்கு நான் பேச மாட்டேன் அப்படிங்கிறது இது என்ன அரசியல்? இல்லை, அவருடைய ரூட்டே சரியில்லை. அந்த ரூட் மாஃபியாவில் இருக்காரான்ற ஒரு சந்தேகம் இருக்குது நமக்கு. சரி பார்ப்போம். அப்போ டிபேட்டு கூப்பிட்ருக்கீங்க, பார்ப்போம் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத. இதுலேருந்து மக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் பதவி ஏற்பு முடிஞ்சு முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் நிறைய செய்திகள் சமூக வலைதளங்களில் வந்துக்கிட்டு இருக்கு. மக்கள் வந்துட்டு எல்லாத்தையும் அப்படியே வந்துட்டு நம்பாதீங்க, அதை அப்படியே மண்டைக்குள்ளே ஏற்றுக்காதீங்க. கண்டிப்பாக. ஏன்னா இதே தவறு தான் வந்துட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்தது. எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த சோஷியல் மீடியா ஃபுல்லாக அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. சரி ஓகே, இப்போ எலெக்ஷன் முடிஞ்சாச்சு, அவங்க வந்துட்டு ஆட்சிக்கு வந்தாச்சு. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மக்களுக்கு வந்துட்டு ரொம்ப உண்மையாக தான் இருக்கணும். அப்படி மக்களும் வந்துட்டு கொஞ்சம் கவனிங்க. எடுத்த எடுப்புலேயே வந்துட்டு ஒரு செய்தி வருது, கண்டிப்பாக இது உண்மையாக தான் இருக்கும், நமக்கு பிடிச்ச தலைவர், அவர் இப்படியெல்லாம் பண்ணுவார்னு ஓகே நமக்கு ஆசை இருக்கலாம், இது எல்லாம் அவர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலேயே அது செய்கிறாங்களா அப்படிங்கிறத தயவுசெய்து பாருங்கள், அதை ஃபேக்ட் செக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க.